அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ ஆரூர் தேவிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சோளம் வச்சு ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி தான் தோசை செய்ய போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை. வாங்க இது எப்படி செய்றது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கிளாஸ் வேணுமாலும் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு 1 கிளாஸ் வெள்ள சோளம் சேர்த்துருக்கிறேன். இப்ப 2வது கிளாஸ் சேர்க்கிறேன். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, மொத்தம் நான் 2 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கிறேன். கிலோ கணக்குல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 கிலோ சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே கிளாஸில தான் நான் இப்போ அரிசியும் அளந்து எடுத்துக்க போறேன். பார்த்தீங்கன்னா, நான் இட்லி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்க ரேஷன் புழுங்கல் அரிசி இல்லைன்னா, நீங்க கடையில வாங்கின புழுங்கல் அரிசி எத வேணுமாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா, அதே 2 1/2 கிளாஸ் ஈவனா தான் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான அளவு உளுந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே கிளாஸால நான் 3/4 கிளாஸுக்கு கொஞ்சம் குறைவா தான் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கும்போது வாசனையா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி, உளுந்து, வெந்தயம் 3யும் நான் ஒண்ணா தான் ஊற வைக்க போறேன். எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம இது 2யும் இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி தனியா ஊற வைக்கிறேன். அரிசி, உளுந்து, வெந்தயம் இது 3யும் தனியா ஊற வைக்கிறேன். சோளத்த மட்டும் தனியா ஊற வைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டும் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. இப்ப தண்ணி ஊத்தி நம்ம ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா, சோளம் வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 6 மணி நேரத்தில நல்லாவே ஊறிடும். இப்ப நம்ம இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இப்ப பார்க்கலாம் எப்படி இருக்கு, நல்லா ஊறியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, சோளம்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. சூப்பரா ஊறியிருக்கு பாருங்க. இப்ப நம்ம இந்த தண்ணிய வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஊற வச்ச தண்ணியே வச்சு நம்ம மாவு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம மாவு அரைச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கு அரைக்கிறதுனால தான் நான் அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே ஒண்ணா ஊற வச்சு அரைக்கிறேன். இட்லிக்கு அரைச்சேனாக்கா நான் உளுந்து தனியா, அரிசி தனியா எல்லாமே தனித்தனியா தான் ஊற வச்சு அரைப்பேன். ஏன்னா நம்ம தோசைங்கிறதுனால ஒண்ணாவே ஊற வச்சு அரைக்கலாம் தப்பு கிடையாது. ஆனா இட்லிங்கும்போது தனித்தனியா தான் நம்ம ஊற வச்சு அரைக்கணும். இத நான் அரைச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு மாவு அரைக்கணுங்கிறத. பாருங்க மாவு சூப்பரா அரைப்பட்டு வந்துருச்சு பாருங்க. எப்படி நல்லாயிருக்கு பாருங்க மாவு எப்படி இருக்குங்கிறது. இந்த அளவுக்கு நம்ம இந்த பக்குவத்துக்கு மாவு அரைச்சு எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப கொர கொரன்னு இல்லாம ஓரளவுக்கு தோசைக்குங்கிறதுனால நைஸாவே அரைச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு. இத நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, இப்ப நம்ம சோளத்தையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். அரிசி, உளுந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து சோளம் சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு சோள மாவையும் நான் அரைச்சு எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குங்கிறதையும். சோளமும் நல்லா அரைப்பட்டுடுச்சு பாருங்க. இப்ப இதையும் நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இதையும் நைஸா தான் நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இதேமாரி நம்ம அடிக்கடி ஒவ்வொரு தானியங்கள் வந்து நம்ம குழந்தைங்க வந்து வேறு விதமா செஞ்சு குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி தோசை, இட்லி இந்த மாரி குடுக்கும்போது ஈஸியா சாப்ட்டுருவாங்க. நமக்கும் அவங்களுக்கு ஹெல்த்தியா குடுத்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்ப பாருங்க 2 மாவையும் ஒண்ணா வலிச்சு எடுத்து நம்ம தேவையான அளவு நான் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரைண்டர் கழுவி அதிலேயே சேர்த்துக்கிட்டேன். அந்த தண்ணியும் நான் வேஸ்ட் பண்ணல. இப்ப அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கரைச்சு வச்சிரலாம். பாருங்க மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்ப இந்த மாவு பார்த்தீங்கன்னா, ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கணும். மாவு புளிச்சா தான் நம்மளுக்கு தோசையோ, இட்லி எதுவா இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நான் தோசை ஊத்தும்போது உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாம் மாவு எப்படி புளிச்சிருக்குங்கிறது. பாருங்க மாவு நல்லாவே பொங்கி வந்துருச்சு பாருங்க. நான் வந்து நைட்டே அரைச்சு வச்சுட்டு, நான் காலையில தான் உங்களுக்கு தோசை ஊத்தி காட்டுறேன். மாவு நல்லாவே பொங்கி வந்துருச்சு. இப்ப இத நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு, இப்ப நம்ம தோசை ஊத்தி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தோசை ஊத்தி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பரா வருது பாருங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, செம்மையா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இருக்கும். நீங்க இதேமாரி அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த தோசையில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. நம்ம வீட்ல எப்போதுமே நார்மலா செய்ற தோசை மாதிரியே தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா தானிய தோசைங்கிறதுனால, அது வந்து நமக்கு ஹெல்த்தியாவும், ஆரோக்கியமாவும் இருக்கும். அதனால நம்ம இந்தமாரி அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம். நாமளும் சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.